வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். நம்ம வீட்டு வாசல்லே வந்து நாங்கள் செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். செம்பருத்தி செடி வந்து துர்க்கை அம்மனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் தான் வேணும்னே எனக்கு வீட்டு வாசலுக்கு நேராக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பூ பார்த்திங்களா, நல்லா சாண்டல் கலரில் உள்ள ரெட்டாக இருக்கா. இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆக்சுவலாக ரெட் கலர் தேடினோம், ரெட் கலர் கிடைக்கல. ஃபுல் ரெட் இருக்கும் பாருங்க. அது இதே மாதிரி வந்து அடுக்கு செம்பருத்தி, அது வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும். அது வந்து பின்னாடி பக்கம் வச்சுருக்கேன். வீட்டு முன்பக்கம் வந்து ஒத்த செம்பருத்தி, வீட்டு பின்னாடி பக்கம் அடுக்கு செம்பருத்தியும் வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா, இது வந்து துர்க்கை அம்மனோட அம்சம் அப்படின்வாங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் வச்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்தே செம்பருத்தி செடினா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பூவு, இலை எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான். நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இதோட பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவை எடுத்து நல்லா காய வச்சு அதோட இலையும் சேர்த்து காய வச்சு ஷீக்கா அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா முடி உதிர்தெல்லாம் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு குளியல் பொடி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பூவோட இதழ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் காய வச்சு இது கூட வந்து பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம காய வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா, அந்த குளியல் பொடி அரைக்கும் போது இதுவும் சேர்த்து அரைச்சி முகத்துக்கு பூசலாம். குளியல் பொடிக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா, செம்பருத்தி பூ, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, அப்புறம் பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெண்மஞ்சள், பூலான் கிழங்கு, அப்புறம் சந்தனம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது கூட வந்து வெட்டி வேறு எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் குழச்சி நம்ம ஃபேஷியல் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி, இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, என்னமே ஏற்கனவே பன்னீர் அதில் பன்னீர் ரோஸ் போடுறதுனால ரோஸ் வாட்டர் தேவையில்லை. சாதா தண்ணியை ஊற்றி முகத்தை பூசி வச்சுட்டு கொண்டாருங்க வச்சு கழுவலாம்.